யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? என்ன இங்க பாருங்க, இது சிரசாசனமுங்க, இது மயூராசனங்க மத்தா. ஒரு கால் தூக்கி கிராசனங்க, வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. சந்திராசனம் மாமா, இது சர்வாங்காசனம் மாமா. அப்படியே பலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்துட்டு கூர்மாசனமுங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்ட்ட கத்துட்டாருங்க, எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ, அதானு நம்மளுக்கு வராது. இதுக்கு மேலையும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அத சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு, தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? ஐயா, நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க, ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள. ஐயா, செருப்பு போட்டுக்க, உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாது. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க, அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டுன்னு வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ, இவரே ரோட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பாத்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பாத்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பாத்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவாஜியே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவ சொல்லி வாய் முன்ன அதுக்குள்ள சிவாஜி வச்சாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே